திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். இப்போது நமக்கு இட்டிருக்கிற கட்டளை 200 சட்டமன்ற தொகுதியிலே நாம் வெற்றியாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். தலைவர் தளபதி அவர்களே, நீங்கள் இட்ட கட்டளையை தலைமையில் கொண்டு கழக தோழர்களும் இங்கு விருது பெற்றிருக்கிறவர்களும் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக உழைப்போம், உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தருவோம், உங்களை மேலும் பெருமைப்படுத்தி மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் வளர்ப்பார்கள். செப்டம்பர் 15 இயக்கம் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17, அண்ணா அவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் 15 ஆகிய 3 விழாக்களை ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக 30 விழாவை கொண்டாடி கொண்ட அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் என்னுடைய ரட்சகர், நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா, நீங்கள் தான் தமிழரின் சலியத்தை மாற்றாம் கட்டுகளை பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஐயனாவது ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, நான் மட்டும் ஆட்சினால் போதாது. இதோ புரிஞ்சிருக்கிறது, லட்சக்கணக்காக வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும். தளபதி அவர் நிலவரைகள், ஆண்டோறும் விருதுகள் வழங்குகிறதாலும் இது கழகத்தோட புகழ் விழா ஆண்டில் வழங்கப்படும் விருது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. உங்களை போன்றவர்களுடைய உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் நிலைச்சிருக்கிறதும், ஒரு இயக்கம் 75 ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை. இதுக்கு முழு முதல காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நன்றி நிமித்து சொல்லுவேன். 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடியுதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்ப தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். இன்றைக்கு நாங்கெல்லாம் தலைமை கழகத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளை கழகங்கள் அடிக்கட்டுமானம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேற்கட்டுமானமும் வலிமையாக இருக்கும். அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவர்கள் எத்தனையோ தளபதிகளை, போராளிகளை, வீரர்களை உருவாக்கி சென்றிருக்காங்க. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. அந்த பாச உணர்வு தான் நம்ம எல்லோரையும் இயக்குது. எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை, அதை செயல்படுத்த வீரர்கள் தேவை, வழிநடத்த தலைமை தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு. கொள்கையை காக்கிற படையாக நீங்க இருக்கீங்க. உங்க வீரத்தால் துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு. நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக 100ஆண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு பற்றி சரீரமாக மாற வேண்டும். எங்க அந்த உறுதியை இந்த ஒவ்வொரு விழாவில் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.